கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவைன்ஸ் மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லிஸ் மூலிமா தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை நாயகன் நாள்தோறும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க முன்பாக பரிசுத்த வேதாகத்திலேருந்து ஒரு வார்த்தையை பார்த்து நான் உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் சுகத்தை உண்டாக்கும். ஆமென். ப்ரேயர் பிரிங்ஸ் ஹீலிங். ஜெபம் நம்ம வாழ்க்கையில் சுகத்தை உண்டாக்கும். நீங்கள் 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1-7 2 Kings chapter 20 verse 1-7 அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஜெபம் நம்ம வாழ்க்கையில் எப்படி சுகத்தை உண்டாக்குறது என்று பார்க்கும்போது, எசேக்கியா ஒரு தேவ மனுஷன், அவன் மரணக்குரிய வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாடு அவனுக்கு பிரியமாகலை தன்னுடைய ஊழியக்காரர் மூலியமா, தன்னுடைய தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டு சொன்ன வார்த்தை, நீ பிழைப்பதில்லை, உன் படுக்கையை ஆயத்தப்படுத்திக்கோ, நாளைக்கு கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் அநேக பலவிதமான வியாதியில் உங்கள் சரீரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதினால மீண்ட வருஷமாக அநேக வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எத்தனோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எவ்வளோ டாக்டரை பார்த்தேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் இந்த வியாதி, இந்த பலவீனம் இந்த எங்கள் விட்டு விளங்குற மாதிரி தெரியல, டாக்டர்கள் கைவிட்டாங்க, இனி நான் பிடிப்பது நிச்சயம் அல்லன்னு சொல்கிறாங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அல்லது நீங்கள் வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நம்பிக்கை, விசுவாசம் விட்டு எழுத போயிருக்கிறீங்களா? இந்த இடத்துல பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு தேவனுடைய வார்த்தை, நீ பிழைப்பதில்லை, உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ, உன்னை நாளைக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த ஊழியக்காரர் மூலியமா இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு, இந்த வார்த்தை வந்த உடனே அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் கோபப்படவில்லை, அல்லது நம்பிக்கை விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. வேதம் சொல்கிறது, அவர் கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பித்தாராம், ஜெபிக்க ஆரம்பித்தாராம், மிகவும் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாரு. ஆண்டவரே, நான் உனக்கு நம்பிக்கையோடு இருந்தேன், உனக்கு நான் பிரியமாக இருந்தேன், எனக்கு சப்பா ஒரு அற்புதங்களை செய்யுங்க என்று ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு மிக அழகியோடு ஜெபிக்கும் போது வேதம் சொல்லப்பட்டுகிறது, கர்த்தருடைய வார்த்தை திரும்ப வருகிறது, இதோ உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்கி உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன். பத்தி அன்பு தேவ பிள்ளைகளே, வியாதி, மரணக்கர வியாதி, எல்லாரும் கைவிடப்பட்டாங்க, தேவனுடைய வார்த்தை வந்து விட்டது, நீ பிழைப்பதில்லை, உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறார், அந்த வியாதி உன்னை விட்டு குணமாக போவதில்லை, நீ அந்த வியாதியில மறிக்கப்பட்ட வார்த்தை வந்தது. ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது வேதம் சொல்கிறது, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது. ஜெபம் உங்க வாழ்க்கையில சுகத்தை உண்டாக்கும். ஜெபம் உங்க வாழ்க்கையில சுகத்தை கர்த்தருக்கு கொண்டு வரும். பாருங்க, இன்னொரு ஆச்சரியம், அவரு அழுந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இதோ உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்கினேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்கிறேன். ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஏதோ ஒரு வியாதியில, பலவிதமான நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அல்லது உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதிப்படுறதால துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த யெகோவா ராஃபா, அந்த பரம வைத்தியர், அந்த பரிகார நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது தேவனுடைய குணமாக்குற வல்லமை
உங்க மேல இப்ப இறங்க போகுது. உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்க சரீரத்துல உங்க குடும்பத்துல ஆண்டவர் சுகத்தை உண்டாக்க போகிறார். உங்க தலையெழுத்தை மாத்த போகிறார். உங்க பலவீனம் உங்க நோய்களை நீக்கி கர்த்தர் பூர்ண சுகம் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஏசப்ப நோக்கி அந்த எசேக்கியா ராஜா போல கண்ணீரோடு ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு சோத்திருக்கிறப்பா, இந்த டெய்லி டேஸ் மூலிமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இப்போ கண்ணீரோடு உம்மை நோக்கி சுகத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருமில தேவனுடைய குணமாக்குற வல்லமை, சுகமாக்குற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். அன்னைக்கு அந்த எசேக்கியா ராஜாவோட கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவனோட மரண விவஸ்தையை, அந்த மரணக்குரிய வியாதிகளை, அந்த படிக்கை நீக்கி அவனுக்கு அப்பா குணமாக்கி ஐஸ்னர் கூட்டி கொடுத்தீங்களப்பா. அதே வல்லமை, அதே அற்புதம், அதே சுகம் இப்ப யாரெல்லாம் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருமில கர்த்தர் இறங்கி சுகமாக்கப்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, அவங்க சரீரத்துக்கு எல்லா நோய்கள் மாறுவதாக, எல்லா மரண வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாகப்பா. நீங்க அற்புதம் செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டு ஆமென் என்று பதில் கொடுத்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மேம்பட்டோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God heals you. Amen.